திமுக அப்படின்னே பண்ணிட்டாங்க. குடும்பத்துல ஒரு 1,80,000 கோடி சேர்த்து வச்சிருக்காங்க. அதனால திருப்தி திமுகவா இல்லன்னு சொல்றீங்களா? திருப்தி திமுக தான்டா. அப்புறம் என்ன என்னமோ குடும்ப கட்சின்றீங்க. என்ன குடும்ப கட்சி? முதல்ல கலைஞர் வந்தாரு, அப்புறம் அப்பா வந்தாரு, அப்புறம் உதயண்ணா வந்திருக்காரு, அப்புறம் இன்பம் துன்பம் எல்லாமே வரும்டா. குடும்ப கட்சின்னு குடும்பமே கட்சி. அப்புறம் அது என்ன? அப்பா பேப்பர் பார்த்து படிக்கிறாரு. என்னடா பேப்பர் பார்த்து படிக்கிறாரு? என்ன பெரிய பேப்பரு? எங்க அப்பா ராப்பர்ரா. அவரோட பையன் உதயண்ணாக்கு உடம்பு முடியல, அந்த ஞாபகம் வச்சுக்கோங்கள பேப்பர் பார்த்து சொல்றாரு. மாண்புமிகு துணை முதலமைச்சர் அவர்கள் நேற்றைக்கு உடல்நலை குறைவோடு பேரவைக்கு வருகை தந்திருந்தார். உன் பையன் உடம்பு இல்லை ஞாபகம் வச்சுக்க மாட்டேன்னா பேப்பர் பார்த்தா படிக்கணும். பேப்பர் பார்த்து படிக்கிறாரு. பேப்பர் பார்த்தா படிப்பாரப்பா. உங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் பேப்பர் பார்த்து பேசுறது. பேப்பரை தான் புடிங்கி போட்டா உங்க கோலி முடிஞ்சது. அப்புறம் கடைசியா என்ன? திமுக ஒண்ணுமே பண்ணல, திமுக ஆட்சியே வரக்கூடாது. என்ன ஒண்ணுமே பண்ணல? என்ன பண்ணாங்க? என்ன பண்ணல? இல்ல என்ன பண்ணாங்க? என்ன பண்ணல? ஒண்ணுமே பண்ணலடா. அதனால ஆட்சிக்கு வரக்கூடாதா? வரக்கூடாதுடா. இன்னும் நல்லா சொல்லுங்கடா, போடா. திமுக ஆட்சியில ரவுடிசம் இல்ல, திமுக ஆட்சியில பாசிசம் இல்ல, திமுக ஆட்சியில பாலியல் தொந்தரவுகள் இல்ல, திமுக ஆட்சியில சொத்து அபகரிப்புகள் இல்ல, திமுக ஆட்சியில திருட்டுகள் இல்ல, திமுக ஆட்சியில உருட்டுகள் இல்ல, திமுக ஆட்சியில கொலைகள் இல்ல, திமுக ஆட்சியில கொள்ளைகள் இல்ல, திமுக ஆட்சியில தொல்லைகள் இல்ல, திமுக ஆட்சியில பொய்கள் இல்ல, திமுக ஆட்சியில மழை பெஞ்சா தண்ணி தேங்கிறது இல்ல, திமுக ஆட்சியில கரண்ட் போற பிரச்சனை இல்ல, திமுக ஆட்சியில அரசு மருத்துவமனைகள்ல எந்த பிரச்சனையும் இல்ல, திமுக ஆட்சியில அவங்க சொன்ன வாக்குறுதிகளை நிறைவேற்றுறதுல எந்த பிரச்சனையும் இல்ல, திமுக ஆட்சியில மக்களுக்கு பிரச்சனையே இல்ல. முக்கியமா இவ்வளவு நேரம் இல்லன்னு சொன்னதை மாத்தி போட்டு அவங்களுக்கு பாசிட்டிவா மானங்கிட்டு மாறத்தட்டிக்கிற பிரச்சனை இல்லவே இல்ல. ஏன்னா இவ்வளவுமே இல்ல அப்படின்னு சொல்லிட்டானேன்னு பாக்குறீங்களா? சொல்றேன். ஏன்னா இவ்வளவு இல்ல அப்படின்னா அது திமுக ஆட்சியே இல்ல. அவசரப்படாம பாருங்க, மக்களுக்கு கொண்டு போய் சேருங்க. உலகத்துக்கும் காரணம் கருப்பு, அவரோட பொறுப்பு. ஏன்னா அவர் வர வர ரொம்ப பருப்பு மாதிரி பொறுப்பா பேசுறாரு. ஒரு பக்கம் விளையாட்டு துறையை வச்சுக்கிட்டு விளையாடுறாரு, இன்னொரு பக்கம் திராவிடத்தை புடிச்சுக்கிட்டு டான்ஸ் ஆடுறாரு, இப்ப புதுசா தமிழ வேற புடிச்சுக்கிட்டு கொள்றாரு, கொண்டாடுறாரு. அப்படி என்ன கொண்டாடுறாரு நீங்களே பாருங்களேன். நம்முடைய இனம் காப்பாற்றப்பட வேண்டும், நம்முடைய நாடு தமிழ்நாடு காப்பாற்றப்பட வேண்டும். இதுதான் திராவிட முன்னேற்ற கழகத்துடைய கொள்கை. இந்த கொள்கைக்கு யாரெல்லாம் எதிரியோ அவங்க அத்தனை பேரும் திமுகவுக்கும் எதிரி என்பதை இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். கண்டிப்பா தமிழ் மொழியை கண்டிப்பா காப்பாற்றணும். தமிழ் மொழியை ஃபர்ஸ்ட் காப்பாற்றணும் அப்படின்னா அதுக்கு தமிழர்கள் வேணும். தமிழர்களை காப்பாற்றணும் அப்படின்னா கண்டிப்பா அவங்களுக்கு ஒரு நிம்மதியான வாழ்க்கை வேணும். அவங்களுக்கு ஒரு நிம்மதியான வாழ்க்கை வேணும்னா கண்டிப்பா ஒரு நல்ல அரசாங்கம் வேணும். நல்ல அரசாங்கம் தமிழகத்துக்கு வேணும் அப்படின்னா அதுக்கு கண்டிப்பா திமுக வேண்டவே வேண்டாம். நிறைய மக்களோட நிம்மதியை கெடுத்திருக்காரு. லைவ் பிரஸ் மீட் வேற கொடுத்திருக்காரு. அதுல நல்லா ஒரு நாடகத்தை நடத்திருக்காரு. டிவி மாநாட்டுல இவ்வளவு மக்கள் கூட்ட நெரிசல்ல இறந்துட்டாங்களேன்னு கேட்டதுக்கு கரூர் லைட் ஹவுஸ் கார்னர்ல ஒரு 7,000 பேர் தான் நிக்க முடியும், உழவர் சந்தை கிட்ட ஒரு 5,000 பேர் நிக்க முடியும், இந்த பக்கம் 8,000 பேர் நிக்க முடியும், இங்க பக்கம் 10,000 பேர் நிக்க முடியும், 2,000 செருப்பு இருந்தது, 2 கிலோ பருப்பு இருந்ததுன்னு தேவையில்லாதெல்லாம் பேசிட்டு இருக்காரு. அங்க செத்தவங்க கூட மகத்துட்டு இருக்கு, இவர் பேசிட்டு இருக்காரு. அந்த மாநாட்டை பொறுத்த வரைக்கும் வாட்டர் பாட்டிலே தரல, குடிக்க வாட்டர் பாட்டிலே தரல, அதே சுத்தி இருக்காரு. பாவம், அவரால் பாட்டில் இன்னும் மறக்க முடியலன்னு நினைக்கிறேன். வாட்டர் பாட்டில் இருந்து வாட்டர் பாட்டில் எல்லாத்தையும் கூட விடுங்க. கடைசியில் ஒண்ணு சொன்னார் பாத்தீங்களா, தவறு செய்தவர்கள் அதை திருத்திக் கொள்ளணும் அப்படின்ட்டு. அங்கதான் செந்தில் பாலாஜி அவரோட நடிப்போட உருக்கத்தை வெளிப்படுத்தி மீடியா பீப்புள் எல்லாம் ஒரு வழிப்படுத்தி மக்களோட மனசை புண்படுத்தி ஒரே அந்த கேம்ல என்ன காமெடினா, வைகை ஆத்துல தூக்கி போறதுக்காகவே மக்கள்கிட்ட இருந்து மனு அந்த மனு வாங்குறதுக்கு ஆளுங்க உட்கார்ந்து இருப்பாங்கல்ல, அந்த ஆளுங்க லேப்டாப் யூஸ் பண்ணிருக்காங்க. என்ன லேப்டாப்? அம்மா லேப்டாப். என்ன லேப்டாப்? அம்மா லேப்டாப். என்ன லேப்டாப்? அம்மா லேப்டாப். ஐயோ, அந்த முகாம்ல பெருசா உங்களுடன் ஸ்டாலின் ஸ்டிக்கர் இருக்கு பின்னாடி. ஆனா ரியாலிட்டில அம்மா லேப்டாப்ல இருக்கு முன்னாடி. இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் இன்னொரு பக்கம் டிஎம்கேவோட மூத்த எம்எல்ஏ ஒருத்தர் உதயநிதி அண்ணாக்கு மாலையை போட்டு ஏதோ ஒரு மீட்டிங்ல அவரு கால போய் விழுறாரு. இதை கூட விட்டுருலாங்க. இன்னொரு பக்கம் எத்தனை வாட்டி பார்த்தாலும் இதை விடவே கூடாதுன்னு தோன்ற விஷயம் என்ன தெரியுமா? எனக்கு ஒரு ஆசை, ஐயா இந்த ஐயாவையும் அடுத்து முதலமைச்சர் உதயநிதி, இன்ப நிதி அப்படின்னு எல்லா நிதியும் நீங்க வர வைப்பீங்க.